ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். சரி, அம்மாவும் இருக்கிறதுனால வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் எங்கே போயிருக்கோம்னு சொல்லி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே வெளியே கிளம்பும்போது வீட்டில் சாமி கும்பிட்டு தான் வெளியே போகணுன்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுருக்காங்க. நாம் வாய்ஸ் மட்டும்தான். ஃபோட்டோ பாப்பாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் ரொம்பவே புதுசு. அதனால் அவள் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணான். நம்ம ஏற்கனவே 10-15 டைம் வந்த இடம்தாங்கிறனால நம்மளுக்கு பெருசாக தெரிவிக்கல. ரித்து ரித்து எனக்கு வடை வேணும். காட்டு கையெடு எடுத்து இந்தாண்டு வை, இந்தாண்டு வை. பார்த்துமா, நல்லா பிடிச்சிக்குமா. ஏ ரித்து ஜில்லுக்குதா. உட்காரு 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 பிடிச்சிக்குமா. குடிமா. உட்காந்துக்க உட்காந்துக்க சாப்பிட உட்காந்துட்டா. அந்த உட்காந்துக்க நல்லா கால் நீட்டி போட்டு உட்காரு. கால் நீட்டி போட்டு போயிருப்பா. ஏ ஏ பாப்பா தண்ணியில் விளையாடு. இதுன்னு எங்கே பாரு, அங்கே பாரு, அம்மாவில் பாரு, அம்மாவில் பாரு. நல்லா இருக்கு இங்கேருந்து பார்க்க. அதனால் விவேகானந்தா காலேஜா அது? ஆ போ, அப்பா கூட போய் நில்லு போ. நீ பிடிச்சி பிள்ளை பிடிச்சிக்கோ. அப்படி கீழே விடு. அது நின்று போகுது. நம்ம பிள்ளைய நம்ம தானே பத்திரப்படுத்திக்கணும். கீழே விடு, கீழே விடு. புறாடே புறா புறா புறாடே புறா புறா. எனக்கு பயமா இருக்குடா. உட்காந்துக்க உட்காந்துக்க கீழே உட்காரு குட்டியே. ஏ பாப்பா தண்ணியில் விளையாடுறான். பிடிச்சிக்கூடா. அவன் தண்ணி இப்படி செய்ய குட்டிமா, இப்படி செய்ய. இந்த மாதிரி உட்காந்தது இல்லைல்ல. இதுக்கு போனப்பையும் அழுதா. 2 வருஷமாக லாக்டவுன் போட்ட மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வெளியெல்லாம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா வெளியே வந்ததே. அம்மா வருவா வந்துட்டு போதும். என்ன பண்ணுறாங்க போய் கால் வா. அம்மா வருவா. ஸ்கூல் சேர்த்துற வரைக்கும் லாக்டவுன் தான். இவளுக்கும் ஹவுஸ் அரெஸ்ட்டு தான். காலையில் கதவை சாத்தினா திரும்ப சாயந்தரம் நீ வர்றப்ப தான் நான் திறப்பனேன். அதனால தான் வெளியே வந்தால் இப்படி ஓடி ஆடிக்கிட்டு இருக்கிறான். அது பைக்கு. கோயில் ஓப்பன் பண்ணுறதுக்கே 4 மணி ஆகுதுல்ல. 12 மணிக்கே வந்துட்டோம்.
எந்த கோயிலுக்கு போனாலும் இவளுக்கு அந்த மணியை அடிச்சிடணும். வீட்டுக்குள்ளே 2 பேரும் நல்லா அடிச்சுக்கிறாங்க. வெளியே வந்தால் தான் இதுங்க ரெண்டும் ஒன்றே சேருது. வெளியே வந்தால் தான் கொஞ்சம் எல்லாம் வெளியே வந்துச்சு. ரித்து நல்லா சாமி கும்பிடு. அங்கே போய் கும்பிடு போ. இங்கே வந்து நில்லு வா. அம்மா அப்பா கூட நில்லு. அம்மா ஃபோட்டோ எடுக்கிறேன். இங்கே பாரு அம்மா பாரு. ஓடாத ஓடாத. ஏய் பார்த்து போ. ஐயோ சாமி கும்பிட்றத பார்த்தா சாமியை ஓடி போயிட மாட்டேங்குதே நீ உருமாத்தாயேன்னு. ஆலையிலேருந்து ஒரு டீ கட்டி இப்போ தான் டீ கடைக்கே கூட்டிகிட்டு வந்துருக்குவோம். அவ்வளோதான், வீட்டுக்கு வர்றதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. அம்மாவும் நாளைக்கு வீட்டுக்கு போகிறாங்க. அதனால் பிரியாணி செஞ்சு நைட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் லாக்டவுனில் இருக்க வேண்டியது தான்.